நீதிமன்ற உத்தரவை மீறி ஆளும் கட்சி பிரமுகர் தலைமையில் ஒரு தரப்பினரை தள்ளி வைத்து கோவில் திருவிழா கொண்டாடுவதாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகள். கண்ணீர் மல்க பெண்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள ராஜாக்காப்பட்டி கல்லுப்பட்டியில் 5க்கும் மேற்பட்ட சமுதாய மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் ஊரின் மத்தியில் அனைவருக்கும் பொதுவாக மாரியம்மன் கோவில் உள்ளதாகவும் இந்த கோவிலில் பல வருடங்களாக அனைவரும் ஒன்றிணைந்து வழிபட்டு வந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சமூக மக்கள் தொகை அதிகமாக உள்ளதாக கூறி மற்றொரு தரப்பினரை கோவிலுக்குள் அனுமதிப்பதில்லை, அதேபோல் கோவில் திருவிழாக்களிலும் வரி வசூல் செய்வதில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட 20 குடும்பத்தினரும் ஊர்க்கூட்டம் போட்டு தங்களிடம் வரி வசூல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையிலும் உங்களது கோரிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என குறிப்பிட்ட சமுதாயத்தினர் கூறியதால் மனமுடைந்த 20 குடும்பத்தினர் காவல்துறை, வருவாய்த்துறை என துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் புகார் மனு வழங்கியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளனர். நீதிமன்றத்தில் கடந்த 1ஆம் தேதி நீதியரசர் புகழேந்தி அனைவரும் ஒன்றாக இணைந்து வழிபாடு செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டதாகவும் அதன்படி வட்டாட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் தீர்ப்பு நகலை வழங்கியும் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாமல் இப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர்கள் பேச்சை கேட்டு 20 குடும்பத்தையும் தள்ளி வைத்துவிட்டு கடந்த செவ்வாய், புதன், வியாழன் 2ஆம் தேதி முதல் திருவிழாவினை கொண்டாடியதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் மீது புகார் அளித்ததன் பேரில் ராம்குமார், சிவா, பெருமாள், வேல்முருகன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல் நீதிமன்றம் மூலம் பெருமாளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் இருந்தபோதும் தற்போது வரை தங்களிடம் குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திருவிழாவிற்கு வரி வசூல் செய்யவில்லை என்று பெண்கள் கண்ணீருடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க மனுவுடன் வந்தனர். மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜகாப்பட்டியில இருந்து கல்லுப்பட்டியில இருக்கிறான். அதுல வன்னியர் சமுதாயம், நாயுடு சமுதாயம் எல்லா மக்களுமே இருக்காங்க. ஆனா எங்க நாயுடு சமுதாய மக்கள்கிட்ட மட்டும் வரி வாங்கி மாரியம்மன் கோயில், பொது கோயில்ல எந்த வரியும் வாங்கி எங்களுக்கு கும்பிட மாட்டேங்கிறாங்க. கேட்டாக்கும் உங்ககிட்ட வாங்கி கும்பிட முடியாது, ஒருமையில பேசி உங்க இனத்திட்ட வாங்கி கும்பிட முடியாதுன்னு சொல்றாங்க சார். இதுல என்ன நியாயம் இருக்கு? ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். 4 ஆர்டர் வாங்கியிருக்காங்க சார். 4 ஆர்டர் வாங்கினாலும் அவங்க யாருமே 12 மணி வரைக்கும் தாலுகா ஆபீஸ்ல மனு கொடுத்தும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க சார். எங்களுக்கு அங்க போ இங்க போன்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு வரி வாங்கி கும்பிடலாம்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க சார். இதெல்லாம் ஒரு கொடுமை. எங்க ஊர்ல எங்க இன மக்கள் இருக்கிற பக்கம் அடுத்த பக்கம் இருந்து இது தப்படிச்சுட்டு வருவாங்க சார். எங்க வீட்டுக்கிட்ட வந்தா மட்டும் அடிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. எங்க வீட்டை தாண்டினாக்கும் நல்லது கெட்டதுக்கு எதுக்குமேனு அங்க வந்தவனே நிப்பாட்டிடுவாங்க சார். அந்த பக்கம் போய் தான் அடிப்பாங்க. ஊர் சாட்டுறதுல இருந்து எல்லாமே எங்க வீட்டுக்கிட்ட வந்தா எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். அப்ப நாங்க ஒதுக்கப்பட்ட மக்களா? எல்லா மக்களுமே இருக்கிறாங்களா? எல்லாத்துட்டையுமே வாங்குறாங்க. எங்கிட்ட மட்டும் ஏன் வாங்க மாட்டோம்? கும்பிட வரி வாங்க முடியாதுன்னா முடியாதுங்கிறாங்க சார். கல்யாணம் முடிச்சா சொல்றாங்க போகுதுங்க சார். இந்த பிள்ளைங்க நம்ம கிட்ட மட்டும் ஏன் வரி வாங்க மாட்டேங்கிறாங்க? நம்மளையே உள்ள கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எங்களுக்காக இல்லாட்டி இந்த பிள்ளைங்க வரும் தலைமுறைனால நல்லா இருக்கணும்லங்க சார். ஒன்னா ஊரோட இருக்கிறான், மித்த எல்லாத்துக்குமே ஒத்து போறீங்க, இது மட்டும் ஏன் ஒத்து வர மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு வேற எதுவுமே வேணாங்க சார். அரசு தலையீடுல முடிஞ்சிருச்சுங்க சார். இந்த இதுல ஐயா உத்தரவு கொடுத்திருக்காரு. அந்த இது மாதிரி எங்ககிட்ட வரி மட்டும் வாங்கி கும்பிட்டு கட்டுங்க சார். நாங்க வேணான்னு சொல்லி இந்த தடவை கும்பிட்டு முடிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வரி கொடுக்காம இருக்காங்க. அது மாதிரி நாங்க இந்த வருஷமே நாங்க கொடுக்குறோம். ரசீது மட்டும் வாங்கி எங்களுக்கு கொடுக்கட்டும். அவங்க எப்ப வேணாலும் கும்பிட்டு கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும் சார். மாட்டாங்களா அவங்க? அந்த ஆட்சி நடக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது திமுக ஆட்சிக்கு. ஆனா அந்த ஆட்சியில இருக்கிறவங்களே உள்ள பூந்து ஒரு மக்களை, ஒரு ஜாதியை ஒதுக்கி திருவிழா நடத்துறதுக்கு சம்மதிச்சிருக்காங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் எந்த நாட்டுல குடியிருக்கோம்? இங்கதான் குடியிருக்கோமா? நாங்க வாழ தகுதி இல்லையா? அப்ப நாங்க இதுக்கு அரசு அதிகாரிகளும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் 1ஆம் தேதி வந்த ஆர்டர், இந்த தேதி வரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு அதிகாரிகளும் யாரும் கலந்துக்கலாங்க.